السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது செயல் அங்கீகாரத்தை நெறிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின்னால் மரணத்திற்கு முன் நாம் செய்ய வேண்டிய கடமையான விஷயங்கள் என்ன, முக்கியமான விஷயங்கள் என்ன என்கின்ற தலைப்பின் கீழ் நேற்றைய தினத்தில் ஒரு முஃமின் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்ம முதுமை அடைந்ததற்கு பிறகுதான் மரணிப்போம் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடாது. எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு மரணம் ஏற்படலாம் என்கின்ற ஒரு நினைப்போடு அடிக்கடி மரணத்தை நாம் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக கபூர்ஸ்தானத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜனாசாக்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஒரு மனிதன் மரணம் தொடர்பான விஷயத்துல அவசரப்படக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே மரணத்தை வேண்டி துஆ செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால், நமக்கு மரணத்திலே நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். அதனால நம்ம அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை வாழச் செய், நான் மரணம் அடைவது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்குமாறு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருப்பதை நம்மால் நேற்றைய தினம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் நமக்கு சில துன்பங்களை கஷ்டங்களை தருவது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய பாவத்தை அழிப்பதற்காகத்தான், நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காகத்தான். அதனால துன்பத்தை பார்த்து, சோதனைகளை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து நம்ம துவண்டு விடக்கூடாது. அதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை பார்த்தோம். அதுல ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அவருக்கு பக்கத்துல அதா இப்னு ரபாஹ் என்று சொல்லக்கூடிய அவருடைய மாணவர் நிற்கிறார். நிற்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அந்த அத்தா அவங்களை பார்த்து சொல்றாங்க, அத்தாவே, சொர்க்கத்திற்குரிய பெண்மணியை உனக்கு நான் காட்டுட்டா, சொர்க்கத்துல நுழையக்கூடிய பெண்மணியை இந்த பூமியில வச்சு உனக்கு நான் காட்டுட்டா என்று சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா தீர்ப்பு என்பது மறுமையினால தான் கிடைக்கும். சொர்க்கமா நரகமா என்பது மறுமை விசாரணை முடிந்ததற்கு பிறகுதான் தெரியும். ஆனா இன்னொரு சொல்லி கேட்கிறாங்க, இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பெண்மணியை உனக்கு நான் காட்டட்டுமா என்று சொல்லி கேட்ட உடனே அத்தா இப்னு ரபாஹ் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, எனக்கு காட்டுங்க யார் அந்த பெண்மணி என்று சொல்லி கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, இதோ பாருங்க. அவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க, கடந்து செல்றாங்க. ஒரு பெண்மணி இதோ செல்கிறாளே, கண்ணங்கள் கருத்த பெண்மணி. இந்த பெண்மணி தான் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பெண்மணி. நாங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பெண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். நாங்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் கூட இருந்தோம். அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பெண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அடிக்கடி வலிப்பு நோய் ஏற்படுகிறது. ஃபிக்ஸ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல.
அந்த வலிப்பு நோய் எனக்கு அடிக்கடி ஏற்படுகிறது. அந்த வலிப்பு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது. அதனால் இந்த வலிப்பு நோயிலிருந்து அல்லாஹ் எனக்கு நிவாரணத்தை தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. எங்களுடைய பிரார்த்தனை விட உங்களுடைய பிரார்த்தனைக்கு தனி மதிப்பு இருக்குது. அதனால எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறார். உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக கையை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யல. அந்த பெண்மணி இடத்துல சொல்றாங்க, அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க, நான் உனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உன்னுடைய நோயை குணமாக்குவான். உனக்கு அது சிறந்ததா அல்லது இந்த நோயை, இந்த வலிப்பு நோயை நீ பொறுத்து கொண்டா என்று சொன்னால், அதை சகித்து கொண்டா என்று சொன்னால், அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டா என்று சொன்னால், அதன் மூலமாக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். வலிப்பு நோய் என்கின்ற ஒரு நோயின் காரணமாக நீ படக்கூடிய துன்பங்கள் அனைத்திற்கும் உனக்கு சொர்க்கம் பரிசாக வழங்கப்படும். உனக்கு இந்த சொர்க்கம் வேண்டுமா அல்லது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த வலிப்பு நோயிலிருந்து நிவாரணம் வேண்டுமா? ரெண்டுல எது உனக்கு வேணும்? நான் பிரார்த்தனை செய்யவா அல்லது நீ தாங்கிக்க போறியா என்று சொல்லி கேட்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, அப்படி என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சொர்க்கமே போதும், நான் சொர்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வலிப்பு நோயினால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை, சிரமத்தை, துன்பத்தை நான் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்குது. என்ன கோரிக்கை என்று சொன்னால், வலிப்பு நோய் வந்து விட்டது என்று சொன்னால், நம்ம பார்த்துருக்கோம், நிறைய வலிப்பு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் கீழே உருந்து கைகால் எல்லாம் உதறும். அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, எனக்கு வலிப்பு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் சற்று விலகி விடுகிறது. அதனால் நான் பெண்மணியாக வேற இருக்கிறேன். ஆனால் நீங்க அல்லாஹ்விடத்திலே என்னுடைய ஆடை விலகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்க என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியுடைய ஆடை விலகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அத்தா இப்னு ரபா என்று சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய மாணவருக்கு அறிவிக்கிறார்கள் என்கின்ற செய்தியை புகாரியிலே 5652வது ஹதீஸாக நம்மால் பார்க்க முடியாது. அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹ் நமக்கு எதை புரிய வைக்கிறார்கள் என்று சொன்னால், காய்ச்சல் மட்டும் கிடையாது. நேற்றைய தினம் காய்ச்சல் சம்பந்தமான ஹதீஸை பார்த்தோம். காய்ச்சலை ஏசாத, திட்டாத என்று ஒரு சகாபிய பெண்மணிக்கு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொன்னாங்க. காய்ச்சலுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று நம்ம நினைக்க கூடாது. எந்த ஒரு நோயாக இருந்தாலும், காய்ச்சலாக இருந்தாலும் சரி, வலிப்பு நோயாக இருந்தாலும் சரி, தலைவலியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டத்தை, துன்பத்தை, சோதனையை தரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோயை நம்ம பொறுத்து கொண்டோம் சென்றால், தாங்கி கொண்டோம் என்று சொன்னால், அதற்காக அல்லாஹ் மறுமை நாளிலே நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வச்சுட்டு நம்ம மருத்துவம் பார்க்காம இருக்கக்கூடாது, மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது. அதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தரல. நோய் வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு மருத்துவம் நம்ம பார்த்தாலும் அந்த நோயினுடைய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருவோம். அனுபவித்ததற்கு பிறகுதான் அந்த நோய் குணமாகும். அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டோம்ல, அதற்காகத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. மருத்துவம் பார்க்க கூடாது என்று சொல்லல. மருத்துவம் பார்ப்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயப்படுத்தி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப நாம் இந்த தலைப்பின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு சோதனை வந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், அந்த நோயை நம்ம சகித்து கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்விற்காக அந்த நோயை பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால், அதனுடைய கஷ்டத்தை தாங்கி கொண்டோம் என்று சொன்னால், அதன் மூலமாக நாளை மறுமை நாளிலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதனால் நம்ம எந்த நிலையிலும், எந்த காலத்திலும் மரணத்தை வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விடவே கூடாது. அதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான முறையிலே நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அப்ப இது மிக முக்கியமான விஷயம். ஒரு முஸ்லிம் எக்காலத்திலும் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செஞ்சிடக்கூடாது, மரணத்தை நோக்கி நம்ம சென்று விடக்கூடாது. அதனால இஸ்லாமிய மார்க்கம் தற்கொலையை கூட மிக பெரும் ஒரு பாவமாக, வன்மையான பாவமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது, தடை செய்திருக்கிறது என்பதை கூட நாம் தெளிவான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு நோயை தந்தா நம்முடைய பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்தை நுழைவிப்பான், கஷ்டத்தை தந்தா நம்முடைய பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்தை நுழைவிப்பான் என்று நிறைய ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கல்ல. இந்த ஹதீஸ்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ் எனக்கு நிறைய கஷ்டத்தை தான், எனக்கு துன்பத்தை தான் என்றும் நம்ம பிரார்த்தனை செஞ்சிடக்கூடாது. நமக்கு அல்லாஹ் கஷ்டத்தை தந்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அந்த ஹதீஸை தவறாக விளங்கிக் கொண்டு அல்லாஹ் எனக்கு நிறைய கஷ்டத்தை தந்தது, நிறைய துன்பத்தை தந்தது என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செஞ்சிடக்கூடாது. அதே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான முறையில தடை செஞ்சிருக்கிறார். ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதருக்கு ஒரு நோய் வந்து விட்டது என்ற தகவல் ரசூலுல்லாஹ் கிடைக்குது.
ரசூலா யார் என்னன்னா பார்க்க மாட்டாங்க. யாராவது நோயாளி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் உடனடியாக சென்று அவருடைய நோயை நலம் விசாரிப்பதுதான் ரசூலுடைய பழக்கம். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகாபி நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்கிற தகவலை கேட்ட உடனே அந்த சகாபியை சந்திப்பதற்காக ரசூலா போறாங்க. அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை பார்த்த உடனே அவருடைய உடம்பு எந்த அளவிற்கு மாறி போய்விட்டது என்று சொன்னால் பறவை குஞ்சு போல மெலிந்து காணப்படுது. பறவை இருக்குதுல, பறவையினுடைய குஞ்சு எப்படி இருக்கும்? ரொம்ப சூடிட்டே இருக்கும், ரொம்ப மெலிந்து போய் இருக்கும். அந்த அளவிற்கு மிக மோசமான நிலையில, ரொம்ப மெலிந்து போன நிலையில ஒரு மனிதர், அந்த மனிதர் காட்சி தர்றாரு. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இவருக்கு நோய் வரல. ரசூலுல்லாஹ்க்கு பார்த்த உடனே தெரியுது நோய் வந்தா இந்த அளவுக்கு தாக்காது, நோயினுடைய தாக்கம் இவருக்கு இல்லை, நோய் வந்ததுனால் இப்படிப்பட்ட நிலையை இவர் அடையவில்லை என்று ரசூலுல்லாஹ் அறிந்து கொண்டதற்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகாபியை பார்த்து கேட்கிறாங்க, நீ அல்லாஹ்விடத்தில் ஏதாவது விசித்திரமா பிரார்த்தனை செஞ்சியா? அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது விசித்திரமான துவா ஏதாவது கேட்டு, யாருமே கேட்காத ஒரு விசித்திரமான துவாவை நீ அல்லாஹ்விடத்தில் கேட்டாயா என்று சொல்லி கேட்கிறாங்க. உடனே அந்த சகாபி சொன்னாங்க, ஆமா, நான் அல்லாஹ்விடத்துல ஒரு பிரார்த்தனை செய்தேன். என்ன பிரார்த்தனை செய்தேன் என்று சொன்னால், இறைவா, நீ மறுமையில் எனக்கு என்ன தண்டனை வழங்குவதற்காக காத்திருக்கிறாயோ அந்த தண்டனை அனைத்தையும் இந்த உலகத்துல வழங்கிடு. மறுமையில் எனக்கு நீ எந்த தண்டனை தந்துடாத, மறுமையில் எனக்கு சொர்க்கத்தை தந்துடு, என்னை நரகத்துக்கு அனுப்பிடாத, மறுமையில் நரகத்துல எனக்கு என்னென்ன தண்டனை எல்லாம் தருவதற்காக நீ காத்திருக்கிறாயோ அத்தனை தண்டனையும் இந்த உலகத்திலேயே நீ எனக்கு வழங்கிவிடு என்று நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தேன் என்பதாக அந்த சகாபி சொல்றாங்க. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகாபியோட சொல்றாங்க, ஏன் அப்படி பிரார்த்தனை செஞ்சீங்க? நீங்க அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும் என்று சொன்னால், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக நன்மையும் கேளுங்கள், மறுமையும் கேளுங்கள். அல்லாஹ்வால் எல்லாத்தையும் தர முடியும், அல்லாஹ்வால ஒன்னதான் தர முடியும் என்று நீங்க நினைக்காதீங்க. ரெண்டுல ஒண்ணு தோடு என்கின்ற சாய்ஸ் அல்லாஹ்ட்ட கிடையாது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மறுமையினுடைய நன்மையை மட்டும் கேட்டீங்க, உலகத்தினுடைய நன்மை நீங்க கேட்கல, ரெண்டையும் நீங்கள் சேர்த்து கேளுங்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி தராங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா அல்லாஹ், ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதை தா, ஹஸனை தா, சிறந்ததை தா, வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எனக்கு நல்லதை சிறந்ததை தா, வகீனா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டும் என்னை நீ பாதுகாத்திரு என்று அல்லாஹ் சொல்லி தந்ததை போல நீ அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டாமா? ஏன் எனக்கு மறுமையில இந்த தண்டனை தந்துற, இந்த உலகத்திலே தண்டனை தந்துரு அப்படின்னு ஏன் நீ கேட்ட? அப்படி கேட்க கூடாது என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகாபிக்கு அறிவுரை சொல்லிவிட்டு, அதன் பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அந்த சகாபிக்கு ஏற்பட்ட துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து நீக்குமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அதன் பிறகு அந்த சகாபிக்கு ஏற்பட்ட கஷ்டம், துன்பம் எல்லாம் நீங்கியது என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் இந்த ஹதீஸ் கிரந்தத்திலே 4853வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ரசூலுல்லாஹ் நமக்கு எதை கற்றுத் தருகிறார்கள் என்று சொன்னால், நமக்கு இந்த உலகத்துல துன்பம், கஷ்டம் ஏற்படுவதன் மூலமாக அல்லாஹ் மறுமை நாளிலே நம்முடைய பாவத்தை அழிப்பான், நரகத்திலிருந்து நம்மை காப்பான் என்பது உண்மைதான். அதற்காக நாமளாகவே வாண்டடாக போய் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரார்த்தனை செஞ்சிடக்கூடாது. நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லாம் இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதை தான், மறுமையிலும் நல்லதை தான். அழகான பிரார்த்தனை அல்லாஹ்வே கற்றுத்தர, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் என்கின்ற அழகான துஆவை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். அப்ப இதை தெளிவான முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் இந்த உலக நன்மையை நம்ம தூர ஒதுக்கிற கூடாது, மறுமை நன்மையை தூர ஒதுக்கிற கூடாது. இந்த உலகமே தேவை கிடையாது, மறுமை மட்டும்தான் தேவை என்று இஸ்லாம் சொல்லல. மறுமையே தேவை கிடையாது, உலகம் மட்டும்தான் தேவை என்கின்ற நாத்திகர் சொல்றாங்கல்ல, அதையும் இஸ்லாம் அனுமதிக்கல. நமக்கு இந்த உலகமும் தேவை, மறுமையும் தேவை. இந்த உலகத்திலும் நல்ல முறையில் நம்ம வாழ வேண்டும், மறுமையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும். இரண்டு உலக நன்மைகளையும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். அதை அல்லாஹ்வால் தர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கற்று தந்திருக்கிறாங்க. அப்ப இதை தெளிவான முறையில நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க, மரணம் தொடர்பான முக்கியமான செய்திகள் இந்த செய்தியாக இருக்கு. அதன் பிறகு ஒரு மனிதன் தன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால்
கட்டாயமாக செய்து முடிக்க வேண்டிய முக்கியமான செயல்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல முதல் இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய செய்தி, நாம பிறருக்கு யாருக்காவது தீங்கிழைத்திருந்தோம் என்று சொன்னால், அநியாயம் செய்திருந்தோம் என்று சொன்னால் அந்த அநியாயத்தை இந்த உலகத்திலேயே பேசி தீர்த்து விட வேண்டும். யாருக்காவது நம்ம கஷ்டத்தை கொடுத்திருந்தோம், நம்மால் யாருக்காவது அநியாயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த அநியாயத்தை இந்த உலகத்திலேயே தீர்த்து விட வேண்டும். அப்படி தீர்க்கவில்லை என்று சொன்ல் நாளை மறுமை நாளிலே நிச்சயமாக நம்ம கை சேதப்படுவோம். நமக்கு வேற வழியே கிடையாது, வேற வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்தில் பிறருக்கு நாம் அநியாயம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அநியாயத்தை அவரிடத்திலே சென்று நம்ம மன்னிப்பு கேட்காமல் மரணம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நரகம்தான் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஆணித்தரமா சொல்லித்தரான். நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் யாருக்காவது தீங்கு செய்திருந்தோம் என்று சொன்னால், யாருக்காவது தொல்லைகள் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், யாருக்காவது அநியாயம் செய்திருந்தோம் என்று சொன்னால் அவரிடத்திலே சென்று, உனக்கு நான் இப்படி தொல்லை தந்துட்டேன், உனக்கு நான் இப்படி அநியாயம் செஞ்சுட்டேன், நீ அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிரு, உனக்கு நீ பதிலுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அழைச்சிக்க, இல்லைன்னா உனக்கு வேற ஏதாவது உதவி இருந்தா நான் தாரேன், நீ மன்னிச்சிரு என்று நாம பள்ளிக்கு பள்ளி தீர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவான முறையில கட்டளையிட்டு இருக்கிறார்கள். புகாரி என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 2449வது செய்தியாகும் 6534வது செய்தியாகும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறருடைய மானம் அல்லது வேறு பொருள் சம்பந்தமாக ஒருவர் ஏதேனும் அநீதி இழைத்திருந்தார் என்று சொன்னால் தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் செல்லாத நாள் இருக்குதுல, மறுமை நாள்ல நீங்க தங்க காசு கொடுத்தாலும் செல்லாது, வெள்ளி காசு கொடுத்தாலும் செல்லாது, கோடி கோடியா எவ்வளவு பணத்தை கொட்டினாலும் அங்கே அதற்கு எவ்வித மதிப்பும் இல்லாமல் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறருடைய மான விஷயத்திலோ அல்லது பிறருடைய பொருள் விஷயத்திலோ யாரேனும் அநீதி இழைத்திருந்தார்கள் என்று சொன்னால் எந்த விதமான தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் செல்லாத இந்த நாள் வருவதற்கு முன்பாகவே இன்று அவரிடம் நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க யாருக்காவது அநியாயம் செஞ்சீங்க என்று சொன்னால், பிறருடைய மான விஷயத்திலே விளையாண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், பிறருடைய சொத்துக்கள் செல்வங்களை அபகரித்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்காக இன்றைய நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள், அந்த அநியாயத்தை இன்றைய நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் மாலை மறுமை நாளிலே உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு நீங்கள் யாருக்கு அநியாயம் செய்தீர்களோ அவர்களுக்கு வழங்கப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள்கிட்ட எந்த நல்லறவுமே இல்லை, நீங்க நல்லறங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு அநியாயம் இழைத்தீர்களோ அவருடைய தீமைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டு விடும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்ப நாம நம்முடைய மரணம் வருவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல், நம்ம யாருக்காவது அநியாயம் இழைத்திருந்தோம் என்று சொன்னால், யாருக்காவது தீங்கு செய்திருந்தோம் என்று சொன்னால் அதற்கான பரிகாரத்தை உடனடியாக தீர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே கை சேதம் தான் என்பதை தெல்ல தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 4678வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இல்லாதவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, இல்லாதவர்னா யாரு என்று கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யார்கிட்ட பைசா இல்லையோ, யார்கிட்ட சொத்து சோழங்கள் இல்லையோ அவர்தான் இல்லாதவர் என்று பதில் சொல்றாங்க. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி கிடையாது, இல்லாதவர் யார் என்று சொன்னால் ஒரு மனிதர் நாளை மறுமை நாளிலே தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி போன்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து தொழுகையை நிறைவேற்றிய நன்மைகளை மூட்டையாக சுமந்து கொண்டு வருவார், ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கான நன்மையை மூட்டையாக சுமந்து கொண்டு வருவார், ஹஜ்ஜு செய்த நன்மைகளை நன்மையாக சுமந்து கொண்டு வருவார். இப்படி நிறைய நல்லறங்களை செய்து அந்த நன்மைகளை எல்லாம் மூட்டையிலே சுமந்து கொண்டு வருவார். நாளை மறுமை நாளிலே அவர் சொர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் நிறைய மனிதர்களுக்கு இந்த பூமியிலே அநியாயம் செஞ்சிருப்பார், சிலரை பற்றி அவதூறு சொல்லியிருப்பார், சிலரை பற்றி புறம் பேசியிருப்பார், சிலரை பற்றி கோல் போட்டி இருப்பார், சிலரை அடித்திருப்பார், சிலரை திட்டி இருப்பார், சிலரை ஏசி இருப்பார். இப்படி நிறைய மக்களுக்கு அநியாயம் செய்திருப்பார். ஆனா அவர் நல்லவராக இருந்திருப்பார், தொழுதிருப்பார், நோன்பு வச்சிருப்பார், ஜக்காத்து கொடுத்திருப்பார், ஹஜ்ஜு செஞ்சிருப்பாரு, எல்லா வணக்க வழிபாடுகளிலும் சரியா இருந்திருப்பாரு. ஆனா பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் இருக்குதுல, அதுல மோசமா நடந்திருப்பாரு. பொய் பேசுறது, அவதூறு சொல்றது, கோலம் முட்டுறது, புறம் பேசுறது, எல்லா விதமான அநியாயங்களையும் அவர் செய்திருப்பார்.
அவர் நன்மைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு சொர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் மலக்குமார்களால் தடுத்து நிறுத்தப்படுவார். அப்பொழுது ஒரு மனிதர் ஓடி வருவார். ஓடி வந்து சொல்ல, யாரெல்லாம் இவர் என்னை அவதூறாக பேசினார். உடனே அல்லாஹ் விசாரிப்பார், அவதூறு பேசுறீங்க, அங்க மறுக்க முடியாது, அங்க போய் பேச முடியாது. உடனே அவர் சொல்வார், ஆமாம் நான் அவதூறு பேசுனேன், உன் தொழுகையில் உள்ள நன்மையக்கா என்று அவருடைய தொழுகையினுடைய நன்மைகள் படி இவருக்கு வழங்கப்படும். இன்னொருத்தர் ஓடி வருவாரு, ஏல்லாம் இவர் என்னை பத்தி புறம் பேசினாரு, புறம் பேசினேன், ஆமாம் பேசினேன், அவருடைய நோன்பினுடைய நன்மைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு இவருக்கு கொடுக்கப்படும். இன்னொருத்தர் ஓடி வருவார், ஏல்லாம் இவர் என்னை அடித்து விட்டார், என்னை ஏசி விட்டார், உடனே அவருடைய ஜக்காத்துடைய நன்மைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு இவருக்கு கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொரு மனிதர்களா இவருக்கு யாரெல்லாம் அநியாயம் இழுத்தாரோ அத்தனை மனிதர்களும் ஓடி வந்து அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்யும் பொழுது இவருடைய எல்லா நன்மைகளும் பிடுங்கப்பட்டு கடைசியில் எந்த நன்மையே இருக்காது. தொழுதிருப்பார், நோன்பு வச்சிருப்பார், சக்காத்து கொடுத்திருப்பார், ஹஜ் செஞ்சிருப்பாரு, தான தர்மங்கள் செஞ்சிருப்பாரு, எல்லா விதமான இபாதத்துகளிலுமே ஈடுபட்டிருப்பாரு. ஆனா கடைசியில எதுவுமே எந்த நன்மைகளுமே இல்லாமல் அங்கே வெறுமனே நின்று கொண்டிருப்பார். அப்பொழுதும் ஒரு மனிதர் ஓடி வருவார், எல்லாம் இவர் எனக்கு இப்படிப்பட்ட அநியாயம் செஞ்சார் என்று சொன்ன உடனே அவரிடத்துல விசாரணை செய்து அவருக்கு நல்லறங்கள் இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்ப்பார். எந்த நல்லறங்களுமே இருக்காது. உடனே யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதோ அவரிடத்திலிருந்து தீமைகள் எடுக்கப்பட்டு இவருக்கு வழங்கப்பட்டு, நீ தீமை செஞ்சுட்ட, அதனால நீ நரகத்துக்கு போய் என்று அவரை எல்லாம் நரகத்திலே தூக்கி வீசி விடுவார். இவர் தான் எதுவுமே இல்லாதவர், காசு பணம் இல்லாதவர், எதுவுமே இல்லாதவர் கிடையாது. தொழுது நோன்பு வைத்து சக்காத்து கொடுத்து ஹஜ் செய்து தான தர்மங்கள் செய்து இப்படி எல்லா விதமான இபாதத்துகளிலும் ஈடுபட்டு நன்மைகளை சுமந்து கொண்டு வந்து கடைசியில் எந்த விதமான நன்மைகளும் இல்லாமல் தீமைகளை பெற்று நரகத்திலே யார் நுழைகிறாரோ அவர்தான் ஒன்றும் இல்லாதவர் என்பதாக நபியரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். அப்ப இதுல தெளிவாக இருக்கு. நாம மரணத்திற்கு முன்பாக இந்த விஷயத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம வாழும் பொழுது யாருக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது, யாரை பத்தியும் பொய் பேசிடக்கூடாது, யாரை பத்தியும் புறம் பேசிடக்கூடாது, யாரை பத்தி அவதூறு சொல்லிடக்கூடாது. இதுல கவனமாக இருக்கணும். ஒருவேளை நமக்கு மரணம் அடையக்கூடிய ஒரு நிலையை அடைந்து விட்டோம் என்று சொன்னால், முதிய வயதை அடைந்து விட்டோம் என்று சொன்னால், தள்ளாத வயதை அடைந்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய கடந்த காலத்தை எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். யாருக்காவது அநியாயம் செஞ்சிருக்கிறானா, யாரை பத்தியாவது மான விஷயத்துல விளையாண்டு இருக்கிறானா, யாருடைய சொத்துக்களையாவது அபகரித்து இருக்கிறானா, யாரையாவது அடிச்சனா, யாரையாவது திட்டினா, யாரையாவது ஏசுனா என்று நம்ம யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை பத்தி நம்ம சிந்தனை செய்யக்கூடியவர்களா, யாருக்காவது நம்ம அநியாயம் செய்வதாக நம்முடைய சிந்தனைக்கு வந்தது என்று சொன்னால் உடனடியாக அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு அந்த அநியாயத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை நபியரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான முறையில் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கிறோம். மரணத்திற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான செயல்கள் பிறருக்கு அநியாயம் இழத்திருந்தால் அதற்கான பரிகாரத்தை செய்து கொள்வதுதான் என்பதை நபியரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்த நாட்களிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கிறேன். கேள்வி பதில். ஆண்கள் சிறுவர்களுக்கான கேள்வி.